வாங்கிக்க காம்ப்ளிமெண்ட். இன்சிடென்ட்லி மை சிஸ்டர். வணக்கம்மா. வணக்கம்மா. மாமா நான் இவ்வளவு உட்கார வச்சுட்டு வரேன். போயிட்டு வா. ரோஹிணி, நான் உனக்கு முக்கியமான ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரு? நீ தான் அடிக்கடி கேட்பியே உங்க ஹஸ்பண்ட் எங்க காணோம்னு. என்னங்க, இதான் என் ஃப்ரெண்ட் ரோஹிணி. ரோஹிணி, இவங்க தான் என் ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கம். சரி பேசிட்டு இருங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரோஹிணி, தப்பா எடுத்துக்காத, யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாருன்னு சொன்னீங்க. சீக்கிரம் வண்டி எடு. என்ன சார், பூஜைக்கு முக்கியமான விஐபி எல்லாம் கூப்பிடுறீங்க போல இருக்கு. வண்டி எடுன்னு சொன்னேன். பூஜை முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, பெரியம்மா உத்தரவு. இப்ப நான் சொல்றேன், வண்டி எடுத்துட்டு வா. இல்ல, சின்னம்மா வரும்போது ஆட்டோல வந்தாங்க, போகும்போது கார்ல இறக்கி விட்டுலாமா? டேய், சரி சரி போடா. சாந்தி, இது என் ஃப்ரெண்ட் ரோஹிணி. வணக்கம். வணக்கங்க. என் தம்பி கார்த்திக் சாந்தின்னு ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் வந்ததுல இருந்து எங்க வீட்டுல ஒரே குழப்பம்தான். ரம்யா, காஃபி குடுமா. இது என்னோட சிஸ்டர் ரம்யா. ஹாய். இது ரோஹிணி. எல்லாருக்கும் கொடுத்துரு. அபிராமி, கொஞ்சம் இங்க வாமா. நான் இப்ப வந்துடுறேன், நீ காஃபி குடிச்சிட்டு வா. காஃபில சக்கரை எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஏங்க, உங்க கர்ச்சீஃப் விட்டுட்டீங்க. தேங்க்ஸ், நான் மறந்துட்டேன். என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கர்ச்சீஃப் விழுந்ததுன்னா அதை கொண்டு வந்து என் கிட்ட கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் அபிராமி கிட்ட கொடுத்தேன்? அண்ணன் எப்படிமா இருக்கா? இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அண்ணன் முன்ன மாதிரி இல்ல சித்தி, இப்ப தெரிஞ்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே, ரொம்ப சந்தோஷம். நான் தான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன்.
தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? இதோ வரேன் சித்தி. ம். வணக்கம் மாமி. நல்லா இருக்கியா? ஆர்கே உள்ள இருக்காரா? உங்க ஃப்ரெண்ட் உள்ளதா இருக்காரு. மாமியை பத்தி நல்லா தெரியுமோனோ? ஏன் தெரியாது? ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கரைச்சு குடிச்சவ. அது மட்டும் இல்லாம நம்ம ஐயாவோட ஃப்ரெண்ட் ஆச்சே. உள்ள போங்க. நன்னாரு நன்னாரு. வரட்டா? உள்ள போங்க. ஆமா, ஆர்கே எங்க இருக்கா? அது அங்க இருக்காரு. அங்க இருக்காரா? நான் பார்த்து பேசிட்டு வரேன். அந்த ஐயர் வீட்டு மாமி வந்திருக்காங்க. வாங்க வாங்க. என்ன லேட்டு? என்ன ஆர்கே, சௌக்கியமா இருக்கேளா? நீங்களும் சௌக்கியமா? அம்மா என்ன தனியா வந்திருக்கீங்க? ஹஸ்பண்ட் எங்க? எங்க ஆத்துக்காரர் இங்க எதுக்கு? அவர் என்ன நெத்திலையும் தாலிலையும் பொட்டி வச்சுக்க போறாரா, இல்ல புது புடவை வாங்கிக்க போறாரா? கேட்டது தப்பா போச்சு. போங்க, பூஜையில கலந்துங்க. சரி. सर्वं जयति यो वेदादुक्षर प्रोक्तो वेदान्तज प्रतिष्ठितः तस्य प्रकटलीनस्य यः परस्य महेश्वरः ललिताम्बिकाजी नमः धूपं समर्पयामि आद्यदीपं समर्पयामि ललिताम्बिकाजी नमः उगीफलसमायुक्तं नागवल्ले तलीरथं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते कर्पूरानन्दनीराञ्जनं समर्पयामि ललिताम्बिकाजी नमः कर्पूरनीराञ्जनं समर्पयामि ராஜேஸ்வரி, நீ கூப்பிட்டேங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். மங்கள பொண்ணுகள்ங்கிறது ரொம்ப புனிதமானது. யார் யார் கையில இருந்தலாமோ அதுக்கு தட்டு வருது. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எது குடுக்கறதா இருந்தாலும் நீ உன் கையால குடு. அபிராமி, இங்க வா. அவளை முதல்ல உள்ள போச்சு. எல்லாரும் முன்னாலே என்ன கத்த விடாதீங்க. அவளை ரூமுக்குள்ள போய் சொல்லு, பூஜை பண்ணி வரைக்கும் வெளியே வராதுன்னு சொல்லு.
वागर्तादिशम्मर्तो भागर्तप्रतिपत्रजे जगतपितरो वन्दे पार्वती परमेश्वरो पार्वती परमेश्वर्यै नमः पार्वत्यासनाद नमः पार्वतीमूर्तये नमः ललिताम्बिकायै नमः ललिताम्बिकामूर्तये नमः सुमङ्गल्यासनाद नमः सुमङ्गलीमूर्तये नमः ॐ सर्वस्याभ्ये सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जयति। ஐயோ, இதே மாதிரி நம்மளே தாலி எடுத்து காட்ட சொன்னா என்ன பண்றது? அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்ல, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் பேங்க் போகணும். சரி, தாலியில குங்குமம் வச்சுட்டு போ. இல்ல நான் அப்பவே வச்சாச்சு. நான் கிளம்புறேன், வரேன். அப்ப நான் வரேன். பாய். எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணீங்க. சுதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரஜம் ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி கணம் தானியம் பசும் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகம் விவாகதோஷோ நிர்தோஷோஸ்து அதிசீக்கிரமே விவாகபல சித்திரஸ்து. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, என்ன மனுஷங்களோ இவங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த வீட்ல மாமாவை கேட்க யாருமே இல்லையா? அந்த வீட்ல வளர்ந்த பொண்ணு நம்ம வீட்ல வாழ வந்தாலும் இதே மாதிரி தான் நடக்குமா? யாரோ ஒருத்தர் சாந்தி அக்கா கையால எதுவும் வாங்க மாட்டேன்னு சொன்னா அதுக்காக மாமா அவங்களை இப்படி அவமானப்படுத்துறது தான் மருமகளா ஏத்துக்க வேண்டியவள மாமா இன்னும் விதவையா நினைக்கிறது இந்த காலத்துல ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்குண்ணே. சாந்தி அக்கா இதெல்லாம் எப்படிதான் தாங்கிக்கிறாங்களோ தெரியல. அப்பப்பப்பா, என்னாலையும் தாங்கிக்க முடியலப்பா. நான் இது வரைக்கும் அவரை பத்தி எதுவுமே சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு பொம்பளை சொன்னதுக்காக சாந்திய எவ்வளவு கடுமையா பேசிட்டாரு தெரியுமா? இன்னும் அந்த சாந்தி அந்த வீட்டுல எப்படிதான் இருக்காளோ. அப்பப்பப்பா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன பெருசா எல்லையை கண்டுட்ட? சாந்தி தான் எல்லையை மீறி நடக்கிறா. எப்ப எங்க அண்ணனுக்கு பிடிக்கலையோ ஒதுங்கிட வேண்டியதானே? யார் அவளை கூப்பிட்டா முன்னாடி முன்னாடி வர்றது, அவர் பார்வையில படுற மாதிரி எதையாவது செய்யறது. அப்புறம் ஏன் எங்க அண்ணன் டென்ஷன் ஆக மாட்டாரு? அம்மா, சாந்தி அக்காவை கரிச்சு கொட்டாத. மாமா பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஆமா, அவர் பண்ணது யாருக்குமே பிடிக்காதுமா. இப்ப புரியுதா? அந்த கூட்டத்தோட சகவாசமே வேண்டாம், மாமாவோட பேச்சே வேண்டாம்னு ஏன் சொன்னேன்னு. சாந்திகாவை திட்டதுக்காக மட்டும் இல்லம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ளையா போனாதான் சாந்திகா வந்து அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போக போறேன். ஏமா, நீங்க இந்த விஷயத்தை அங்கேயே கேட்க வேண்டியதானம்மா? கேட்டிருப்பேன். வயசுல சின்னவளா இருந்துட்டு இப்படி வாய் துடுக்கா பேசலாளேன்னு அப்புறம் அம்மாவோட வரப்பை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் நான் அமைதியாவே இருந்துட்டேன். வரட்டுமே, எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டுமே. என்ன செஞ்சிருவாரு அவரு? தப்புமா, பாவம் அக்கா. என்னதான் ஏழையா இருந்தாலும் மாமா அவங்களை இப்படி பேசுறது நியாயமே இல்ல. எல்லாரும் அவருக்கு அடங்கி போறதுனால தான் அவர் இப்படி எகிரிட்டே போறாரு. ஏமா, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா மாமா அந்த பொம்பளைக்கு தான் அட்வைஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டு அக்கா கிட்ட போய் எங்க அண்ணனை பத்தி அப்படி பேசாத. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்றது ரைட்டு. அவர் இன்னும் சாந்தி அவர் மருமகளா ஏத்துக்கவும் மாட்டாரு. அதனால அவரை பத்தி பேசுறத விட்டுடு. போதும், நிறுத்துங்க உங்க அண்ணனோட புராணத்தை. அவர் என்ன பண்ணாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இந்த அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கிற உறவுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குதாமா. இது பாருமா, ஊரே மெச்சுற கல்யாணம் தான் கார்த்திக் பண்ணது. அது கல்யாணமே இல்லம்மா, தியாகம். அத கார்த்திக் செஞ்சிருக்கான். அதுக்கு அவனை பாராட்டுறதை விட்டுட்டு அவனை இப்படி அவமானப்படுத்துறாரு அந்த மனுஷன்.
இதுக்கு மேல கார்த்திக் பொறுமையா இருக்க கூடாதுமா. அவன் பொறுமையா இருந்தாலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். டேய் என்னடா பண்ணுவ? கார்த்திக் சாந்திக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்கம்மா, மாமா அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறானா கண்டிப்பா அவங்கள நான் நம்ம வீட்டுல சேர்த்துக்குவேன். ஏய் ஏதாவது நடக்கிற விஷயத்தை பேசிடி. ரோஹிணி, 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 வாங்க வாங்க. என்னங்க நீங்க? நான் பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து புடவை கூட மாத்தல, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க. அங்க அபிராமி அக்கா நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பெரிய பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம். நீ எதுக்கு பூஜைக்கு வந்த? என்ன பேசுறீங்க நீங்க? நீ எதுக்காக எங்க வீட்டுல நடந்த பூஜைக்கு வந்தேன்னு கேக்குறேன். என்ன என்ன காட்டி கொடுக்கவா இல்ல மிரட்டுறதுக்கா? வாட் இஸ் யுவர் பிளான்? என்ன பாக்குற? இல்ல நீங்க எவ்வளவு சீப்பா யோசிக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஏய், வாட் யூ மீன்? இது பாருங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. அப்பாவும் போல ஒரே மாதிரி இருக்கீங்க. இப்ப அவர் எதுக்கு இங்க இழுக்கிற? முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு நானா வரல, அபிராமி அக்கா தான் இங்க வந்தாங்க. ரொம்ப பாசமா கூப்பிட்டாங்க. ஆனா நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க ஒரு தங்கச்சி மாதிரி எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு கேட்டாங்க. என்ன ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அந்த சுமங்கலி பூஜைக்கு நான் வரவே மாட்டேன்னு சொன்னா நானே சுமங்கலியா இல்லன்னு என் மேல சந்தேகப்பட்டுருவாங்க. அதனாலதான் வந்தேன். உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக இல்ல. அபிராமி அக்கா உங்ககிட்ட என்ன அறிமுகப்படுத்தும் போதே நீங்க தான் என் புருஷன் சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் சொல்லுங்க. நான் ஒண்ணும் அங்க இருக்கும் போதும் இல்ல திரும்ப வரும்போதும் சந்தோஷமா வரல. பூஜையில எரிஞ்ச நெருப்பு மேல நான் என்ன மாதிரி தான் இருந்தது. என்னமா சொல்ற? உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு சந்தோஷத்தை தவிர வேற எதையும் அனுபவிக்கிற பொறுமை கிடையாது. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. உங்க அம்மா சுமங்கலிங்க ஒவ்வொருத்தருக்கா நெத்திலையும் தாலிலையும் குங்குமம் வச்சு வாழ்த்திட்டு வந்தாங்க. நானும் அங்க இருந்தேன். என்கிட்ட அவங்க வரும்போது நான் எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன். நெத்தி இருக்கு, கழுத்து இருக்கு, ஆனா தாலி இல்லையே. நீங்க தாலி கட்டினீங்களா? நான் எங்க போய் குங்குமத்தை வச்சுக்கிறது சொல்லுங்க. அந்த நேரம் என் உயிரை போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சாரி. ஐம் சாரி ரோஹிணி. ஐம் ரியலி சாரி. நீங்க 1000 தடவை சாரி சொல்லுங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு தேவை சாரி இல்லைங்க.